தனகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சிடலாங்க. இந்த டம்ளரில் 3 டம்ளருங்க. இது ஒரு 3/4 டம்ளர் பருப்புங்க. அரிசி மட்டும்தான் ஊற வைக்கணும், பருப்பு ஊற வைக்கக்கூடாது. சில டைமில் பருப்பு ஊற வச்சதுன்னா வேகாமல் அரை பருப்பாக இருக்குங்க. அதனால் ஊற வைக்க வேண்டாம், கழுகியில் இதை போட்டு கழிஞ்சிக்கலாங்க. அடுத்தது அரியருக்கு இதை ஊற வச்சுட்டு நீங்கள் இதையெல்லாம் அரிஞ்சிங்கன்னா சரியாக இருக்குங்க. ஒரு சின்ன குட்டியாக இருக்கிற பெரிய வெங்காயங்கிறதுனால ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. 2 கருகாப்பில் தலைங்க, தக்காளி பழம் இந்த சைஸ் தக்காளி பழங்கிறதுனால ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் ஒரு தக்காளி பழம் சேர்த்து போட்டிருக்கேங்க. அப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டுங்க நல்லா இடித்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா பருப்பு சாப்பாடு சில பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிள் பிடிக்கக்கூடாது இல்லைங்க, அதனால். அதுக்கப்புறம் 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேனுங்க. இனி நம்ம எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரியறதுக்கு முன்னாடி அரிசி நனைச்சி வச்சுட்டுங்க. பாருங்க, பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. அது கொதிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்குங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரியிட்டுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டும் வரமிளகாயும் போட்டுடலாங்க. பூண்டும் வரமிளகாயும் போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு வணக்கி விட்டுறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பூண்டு வாசம் சாப்பாடு ஃபுல்லாக இருக்குங்க. பருப்பு சாப்பாடு ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ பூண்டை அந்த வாசம் வர்ற அளவுக்கு வணக்கணுங்க. போட்டு மணமானது வெளியில் வரணுங்க. கடையில் இதுக்கு தூள் எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம இது போடுற தூளையும் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே பாருங்கள், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூனுங்க. இந்த சாப்பாட்டுக்கு ஒரு 4 ஸ்பூன் கல்லுப்பு தேவைப்படுது. அந்த 4 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இது இந்த ஸ்பூனில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. உப்பு செக் பண்ணவே வேண்டியதில்லை. நான் அந்த கால்குலேஷனில் எடுத்து வச்சுருக்கேனுங்க. நீ பாருங்கள், பூண்டு அதுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு, வாசம் வருதுங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம், தக்காளி, கருகாப்பிள் இது எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுடலாம். வணங்கட்டுங்க. இது போட்டு ஒரு வணக்கி விட்டுடலாங்க. ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மஞ்சத்தூள், கல்லுப்பு இதையும் போட்டுட்டுங்க. ஒரு பரட்டி விட்டுட்டுங்க. நம்ம போய் இதை சிம் பண்ணி மூடி வச்சுட்டுங்க. நம்ம போய் அரிசி அதெல்லாம் கழுவி ரெடி பண்ணுறக்குள்ளே இதுக்குள்ளே குழஞ்சி வணங்கிடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை நல்லா இது பண்ணணும். மெயினாக நல்லா குழஞ்சி வணங்கிடணுங்க. அப்போ தான் அரிசியும் பருப்பையும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு வணக்கி மறுபடியும் ஒரு வணக்கிடணுங்க. ஓப்பன் பண்ணி ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை நான் ஒரு இவ்வளோ மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுறணுங்க. அரிஞ்சு தான் போட்டிருக்கணுங்க. இதையும் போட்டு விட்டுட்டு இதெல்லாம் பருப்பு சாப்பாட்டில் 4-5 வெரைட்டி இருக்குதுங்க. இது ஒரு வெரைட்டிங்க. இது சூப்பராக இருக்குது. இது சாம்பார் சாப்பாடு மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா செமையாக இருக்குங்க. இன்னும் 2-3 வெரைட்டி பருப்பு சாப்பாடு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அரிசியும் பருப்பையும் கழிஞ்சிட்டு வந்துடலாங்க. இது ஓரளவுக்கு வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வணங்கிருச்சுங்க. அப்புறம் சில பேர் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ பூண்டு போடுறாங்க அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நம்ம அந்த காலத்தில் ஒரு பழமொழியே இருக்குதுங்க. அதாவது வைத்தியருக்கு கொடுக்கறத காட்டிலும் வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னா, நம்ம நல்ல பொருள்கள் ஆஸ்பத்திரி பக்கமே நம்ம போக வேண்டாங்க. நல்ல பொருள்களையெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்திட்டே இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது அவ்வளோவா கம்மியாயிரும். அதுக்காகத்தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. அதனால் பூண்டு அதையெல்லாம் நம்ம எந்த விதத்தில் எப்படி சேர்த்திக்க முடியுமோ அப்போ கொஞ்சம் சேர்த்தி போடுறத தான் நம்ம பார்க்கணுங்க. இது நல்லா வணங்கிருச்சு குழஞ்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு விட்டுறலாங்க. அரிசியும் பருப்பையும் போட்டு விட்டுறலாங்க. போதும், இந்த அளவுக்கு நல்லா வணங்கினா போதுங்க. அரிசி கொட்டிடலாங்க. அரிசியும் பருப்பையும் கழிஞ்சு போட்டாச்சு. இதை நான் ஒரு கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், அரிசியும் பருப்பையும் போட்டு நம்ம வணக்கி வச்சோம்ல மசாலா,
அதுக்குள்ளே இது எல்லாமே நம்ம போட்ட எல்லாமே இதில் வந்து அரிசிலையும் பருப்புலையும் பிடிச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சுடு தண்ணி. அதை எடுத்து அளந்து வச்சுருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு இதில் ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சிடுங்க. பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. நீங்கள் பார்க்குற நேரம் தான், கட் பண்ணுறது மட்டும்தானுங்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். தண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பில் கிளறி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட அதிகபட்சம் ஆகாதுங்க. டக்குன்னு தாளிச்சு விட்றலாம். விசில் வந்துட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாங்க. தண்ணி எவ்வளோ அளந்து வச்சுருக்கோம் பாருங்கள், கொதிக்க வச்சுருக்கோம் பக்கத்து அடுப்பில். அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றியாச்சு. இப்போ இப்படி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு கொதியும் வந்துடுங்க. டக்குன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாங்க. நீங்கள் உப்பு அளவு தெரியாதவங்களா இருந்தால் உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட உப்பு இது கரெக்டாக இருக்குங்க, செக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இதில் அப்படியே மேலால் இப்படி ஊற்றி விட்டு ஒரு கலக்கலைக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எதுக்காக ஊற்றுறோம்னா, அரிசியும் பருப்பில் தேங்காய் பூ போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பூ போட்டோம்னா இப்போ மதியம் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றோம்னா தேங்காய் பூ அந்தளவுக்கு சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் தான் வேணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஃப்ளேவர் வந்து இது கிடச்சிருங்க. அவ்வளோதான். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. அருமையான பருப்பு சாப்பாடு ரெடி. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இப்போ விசில் போட்டாச்சுங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் வரட்டுங்க. வந்தால் அருமையான பருப்பு சாப்பாடு ரெடி. சாமிக்கு வைக்கல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. செமையாக இருக்குங்க. பொழு 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 பொழுன்னு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சரி, சாமிக்கும் எடுத்து வச்சிடலாங்க. இதை நல்லா ஃபுல்லாக கலரி விட்டுட்டுங்க சாமிக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சாமிக்கும் நம்ம பருப்பு சாப்பாடு வச்சாச்சு. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நீங்களும் இதே மாதிரி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க.